ஹலோ மக்களே, வணக்கம். பிரதர், சிஸ்டர், இப்போ பொதுமக்கள்கிட்ட நான் டியூஷன் பணம் ₹1 வாங்குறது பெரிய விஷயமே இல்லை. கடை வாங்குறது பெரிய விஷயமே இல்லை. நானும் கடை வாங்கியிருக்கேன், நீங்களும் கடை வாங்கியிருக்கீங்க. அதை திருப்பி கொடுக்க முடியாமல் எவ்வளோ தவிச்சோம்ல. சொல்லுங்கள் சார். நம்ம சூழ்நிலை சரியில்லை. பொதுமக்கள்கிட்ட கடனை வாங்கி என்ன பண்ண சொல்லுங்கள் சார். கடனை வாங்கி நான் திங்கிறதுக்கா? சொல்லுங்கள். நான் சாப்பிட்றதுக்கு 1000 வழி இருக்குது. பிச்சை எடுக்கிற தொழில் நம்மளுக்கு எப்பயுமே இருக்குது. சரிங்களா? பொதுமக்கள்கிட்ட வாங்கினால் ₹1, அதை திருப்பி அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறது, அதுக்கான வழி உருவாக்கணும்ல சார். உண்மைதானே சார்? பணம் வாங்குறது பெருசு இல்லை சார். நானும் உங்கள் மாதிரி பணம் வாங்கியிருக்கேன், கொடுக்க முடியாமல் தவிச்சிருக்கேன். பணம் வாங்கினா அதை வச்சு என்ன பண்ணலாம்? அந்த தொழில் நம்மகிட்ட இருக்கா? அரசு இதை லாக் பண்ணி வச்சுருக்க. பொதுமக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு நம்ம ஏமாற்றலாமா? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். நம்மளுக்கு அரசு லாக்க திறந்தா தானே சார். மக்களே, பேங்க் மக்களே, என்னோட சூழ்நிலை சரியில்லை. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? பொதுமக்கள்கிட்ட கொடுக்கணும்ல. நம்ம மனிதர்கள் இன்னொன்று சொல்லணும். எல்லா பேங்குக்கும், பேங்கு துறையே வணக்கம். பொதுமக்கள் வளரணும் சார். சரிங்களா? பொதுமக்களை வச்சு தான் பேங்கு, ஃபைனான்ஸ் எதாக இருக்கட்டும். பணக்காரங்களானாத்தான், எல்லா பேரும் பணக்காரங்களானாத்தான் எல்லா பேரும் நல்லா செலவு பண்ணுவாங்க. இதுக்கு பேங்கு உதவி செய்யணும். சரிங்களா சார்? பேங்கு உதவி செஞ்சாதான் மக்களை வளர்க்க முடியும். மக்களை கெடுக்கக்கூடாது. இந்த சிதம்பரம் செஞ்சார்ல, நகை தள்ளுபடி பண்ணி அதில் ஏற்பட்டு ஒரு நகை காலியாக போச்சு. ஏன் நகை ஒரு 13 நகை காலியாக போச்சு. இப்போ பேங்க்கே வர முடியாத சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். என்ன மாதிரி எல்லா மக்களும் ஆகிட்டாங்கடா. உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்போ நீங்கள் உங்கள் பொருள், உங்கள்கிட்ட பொருள் இருக்குல்ல சார், ஆதாரம் இருக்குல்ல, அப்போ நீங்கள் மக்கள் பணம் கொடுக்கலன்னா ஏழை விட்டு போங்க. மக்களை தொல்லை கொடுக்காது.